நான் அடுத்தவர்களுடைய பலத்தை நான் வாங்குறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா, கண்ணை கட்டிக்கொண்டு சண்டை போட்டா, அது ஒரு ஈக்குவலா லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல சண்டை போடுறா மாதிரி. இதனுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா, என்னிடத்தில் இருக்கிற திறமை அப்படின்னு நான் அதுக்குள்ளேயே விழுந்துடுறேன் இல்லையா? அதுலேருந்து வெளியில கொண்டு வரத்துக்கும் கண்ணை கட்டுவது. எனக்கு இருக்கிற விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் இருக்கே, அதுக்குள்ள விழுந்து விடாமல் இருப்பதற்கும் கண்ணை கட்டுவது. இப்படி ட்ரமட்டர்ஜில கண்ண கட்டுறதுக்கு நெறைய விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்திய மரபு மாத்திரம் இல்ல. பழங்காலத்து மரபுகளில் கண்ணை கட்டுவது அப்படிங்கிறதுக்கு சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டன. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா, நீதி தேவதை. நீதி தேவதை கண்ணை கட்டிக் கொண்டிருப்பாள். ஏன் கண்ணை கட்டிக் கொண்டிருப்பாள்? வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு அவளுடைய பார்வை பாரபட்சம் செய்துவிடக்கூடாது. அப்போ வெளியில இருக்கிற அந்த அப்பியரன்ஸை வச்சு இல்லாமல் அவர்கள் யார் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்டர்னல் சென்ஸ்லேருந்து, இன்டர்னல் ஜஸ்டிஸ்லேருந்து, இன்ட்யூஷன்லேருந்து நீதி தேவதை தீர்மானிக்க வேண்டும்.